அண்மைச் செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றி மேலும் விவரங்கள். வங்கக்கடல்ல இன்றைய தினம் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் 12 மணி நேரத்திற்குள்ளாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் இன்று உருவாகக்கூடும் எனவும், இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 12ஆம் தேதி வாக்கில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளையும் இலங்கையினுடைய கடலோர பகுதிகளையும் அது நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு வரக்கூடிய 12ஆம் தேதி வாக்கில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்காங்க. 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய நேற்று கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்பு. இந்த சூழல்ல 11, 12 மட்டுமல்லாது 13ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 12ஆம் தேதி இது கரையை நெருங்கியதற்கு பிறகாக மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை வாய்ப்பு ஏற்படுவதற்கான சாதகமான நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்ல 11 மற்றும் 12ஆம் தேதிகளும், 13ஆம் தேதி டெல்டா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு தற்போதைய சூழல்ல இல்லை எனவும், இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரையை நெருங்கும் எனவும் வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. இது புயலாக வலுப்பெறக்கூடிய சாதகமான நிலை தற்போதைய வானிலை நிலவரங்கள் படி இல்லை என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பாக இருக்கிறது. மேலும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை நெருங்கக்கூடிய வேளைகளிலே தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பை பரவலாக ஏற்படுத்தும் எனவும், வடகிழக்கு பருவமழையை மீண்டும் இது தீவிரப்படுத்துவதற்கான காரணியாக அமையும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்தில் தற்போதைய தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.